3 ஹேபிட் ரொம்ப ரொம்ப போரிங்கான ஹேபிட்ஸ், பட் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஹேபிட்ஸ் உங்களோட ஆன்சைட்டிலேருந்து உங்களை ஓவர் கம் பண்ணி கொண்டு வரும். பிகாஸ் எனக்கு 15 இயர்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த 15 இயர்ஸ் ஆஃப் ஆன்சைட்டியே எனக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த 3 ஹேபிட் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, இது வந்து மேபி போரிங்காக இருக்கலாம், நிறையா பேருக்கு வந்து கேட்க பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்சைட்டிலேருந்து ரெக்கவர் ஆகிறது தேவையே இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ரியலி நீட் டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ், பிகாஸ் எனக்கு தெரியும் அதோட பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தூக்கம் வராது, மேபி நல்லா தூங்கினா கூட மார்னிங் எந்திரிக்கும் போது நெஞ்செல்லாம் படப்படன்னு அந்த ஒரு பாடிலி சென்சேஷன்ஸே நம்மளால வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கூட நம்ம இருக்கிறதே வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ வெயிட் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சாப்பிட்ட சரியா செரிக்காது. நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தபோது எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் நினைச்சேன்னா நைட் ஷிஃப்ட்ங்கிறதுனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஒன்ஸ் எனக்கு தெரியல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், ரொம்ப ஆன்சைட்டியோட இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னோட காலேஜில் நான் ரொம்ப ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்கிற பர்சன். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டேன் அப்படிங்கிற கோசமே எனக்கு அந்த பொண்ணை பற்றி என் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ஸோ இதனாலே அந்த பொண்ணுக்கு என் மேலே இந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. ரீசன் என்ன? இவன் எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்க் பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுவான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற ரீசன்ஸ். இப்படிதான் ஒரு நாள் வந்து ஆக்சுவலி நாங்கள் அந்த பொண்ணு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகே, ஸோ அப்படி வெளியே போயிட்டே இருக்கும்போது நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தோம், நல்லா பேசிகிட்டு இருந்தோம். போகிற வழியிலே எனக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு டென்ஷன். வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட வந்து பேசிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு இப்போ அவனை என் கூட கம்பேர் பண்ணுறேன், அதெல்லாம் சுத்தம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து டக்குன்னு இப்படி தட்டிட்டேன். ஓகேவா? தட்டின ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஃபோன்லாம் எடுத்து என்ன பிளாக் பண்ணிட்டு, இனிமேல் என்கிட்ட வந்து பேசவே பேசாத, உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி இப்படி பிளாக் பண்ணிட்டு நடு ரோட்டில் அப்படியே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க? ஓகே ஃபைன், அவங்களோட போயிட்டாங்க. நான் அப்படியே நடு ரோட்டில் நிற்கிறேன். அப்படியே என்னோட ஹார்ட் பீட் ரேஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அப்படி ஒரு கோவம் வருது எனக்கு. இவ எப்படா அப்படி பண்ணலாம், எப்படி இவ அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கான ஒரு கோவம். நான் அப்படியே எதை பத்தி யோசிக்காம நடந்தே வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும் எங்க காலேஜ்ல. பட் நான் நடந்தே போயிட்டேன். நான் ஆக்சுவலி நடந்தே போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் ஆகுது, அடுத்த நாள் காலேஜ் போறேன். உடனே அவங்க ஃப்ரெண்ட் அந்த பையன் என்னை கம்பேர் பண்ணாங்களா, அந்த பையன் அன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்திருக்காப்ல. வந்துட்டு என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ அவங்க மேல கை வச்சியாங்க. ஆமா, இப்ப என்ன அதனால உனக்கு அப்படின்னு. என் ஃப்ரெண்டு அவங்க மேல கை வைக்காத, நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப வேற மாதிரி ஓகே, வேற மாதிரி ஆகட்டும், பாத்துக்கலாம், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. காலேஜ் டைம்ல ஓகேவா, அப்ப என்னன்னு தெரியாது இல்லையா? பட் இருந்தாலும் நான் அவன்கிட்ட இருந்ததும் தைரியமா பேசினா கூட என்னோட மனசு வந்து, என்னோட ஹார்ட் வந்து பயங்கர வேகமா துடிக்குது, ரொம்ப ரேசியா இருக்குது ஆக்சுவலி. பட 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 பட. ஸோ அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து காலேஜ் விட்டு வெளியே போகும்போது எனக்குள்ள என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, மேபி அவன் கும்பலா சேர்ந்து என்னை வந்து அடிச்சிருவானோ, ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லி எனக்குள்ள என் நம்பர் ஆஃப் தாட்ஸ். உடனே நான் என்னோட ஃபோன் எடுத்துட்டு, ஏய் மச்சான், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, நீங்களாம் வரீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா அப்போ எனக்கு வந்து இல்லாத பழக்க வழக்கமே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோ வந்து பாக்குறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்கும், அவங்களுக்கும் என் நம்பர் இருக்கும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. இது கேட்கறதுக்கு முன்னாடி கெத்தா இருக்கலாம், பட் பயம், ஆன்சைட்டி, ஃபியர். மேபி நான் வந்து ரொம்ப காமா இருந்தேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த பொண்ணு நான் பேசியிருக்க மாட்டேன், அந்த பொண்ணை தேவையில்லாம தட்டியிருக்க மாட்டேன், அந்த பையனோட எனக்கு சண்டை வந்திருக்காது. ஸோ இது எல்லாமே நடந்துச்சு பிகாஸ் என்னோட நர்வஸ் சிஸ்டம் நான் காம் பண்ணல. பட் போரிங், எந்த அளவுக்கு உங்களை நீங்க போரிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். ஸோ அந்த ஒரு 3 போரிங்கான ஹேபிட்ஸ். நம்பர் 1, ஜேர்னலிங்.
ஜேர்னலிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, பட் நான் யூஸ் பண்றது ஜஸ்ட் என்னோட தாட்ஸை எழுதுறது ஒன்று. ரெண்டாவது கிராட்டிடியூட் ஜேர்னலிங். ஐ ஜஸ்ட் டூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்ஸ். லெட்ஸ் சும்மா இருந்தா கூட நான் ஒரு சில விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லுவேன். யாராவது எனக்கு ஒரு பேனா எடுத்து கொடுத்தா கூட தேங்க்யூ சொல்லுவேன். பட் அதை ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதி கொண்டு வரும்போது லெட்ஸ் என்னோட யங்கர் வெர்ஷனுக்கு நான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி எழுதும்போது ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் அலாட். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்களோட நோட் அண்ட் பென் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஐ எம் ஸோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். மேபி உங்களோட ஹேர், நீங்கள் பார்க்குற ஐஸ், உங்களோட லெக்ஸ், நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ். ஜஸ்ட் டன் திஸ். ஒரு 3 விஷயத்துக்கு ஐ எம் ஸோ மச் கிரேட்ஃபுல் ஃபார். ஏன் நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க, அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தையும் ஒரு 3 விஷயத்துக்கு வந்து எழுதுங்க. ஓகே, தென் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காம்னஸ்குள்ள கொண்டு போகும். பிகாஸ் நம்மளை சுத்தி நமக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும்னா, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை, எது இல்லை, எது தாண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மென்டாலிட்டி தான் நமக்குள்ள அதிகமா இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது, ஓகே என்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம ரெகக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். யூசி ரெட் கார்ட் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ரெட் கார் தியரி அதாவது என்னன்னா, ஒரு ரெட் காரை வந்து நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கும் போது டெய்லி அந்த ரெட் காரை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து மேஜிக்கான்னு கேட்டா கிடையாது. சப்கான்சியஸ்லி நீங்க ஓகே எனக்கு ஒரு ரெட் கார் வந்து பார்க்கணும் அப்படின்னா ரெட் கார் பார்ப்பீங்க. இப்போ நான் அப்படிதான், நான் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் வந்து அந்த ப்ளூ கலர் 360 அந்த பைக் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா டெய்லி அந்த பைக் நான் வந்து பார்ப்பேன். டெய்லி நான் அந்த பைக் பார்ப்பேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கண்ணு முன்னாடி வரும். அது மேஜிக் கிடையாது, இது சயின்ஸ். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்ட்ரக்டிவ் செல்ஃப் டாக்கை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது நம்ம இந்த ஆன்சைட்டி இருந்தாலே நமக்குள்ள ஓவர் திங்க், ஃபியர், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம சரியா சாப்பிட மாட்டோம், நம்ம கேஸ்ட்ரக்கான ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளோட கட் வந்து ப்ராப்பரா இருக்காது. கட் வந்து செகண்ட் பிரைன். ஓகே, ஸோ அப்போ அங்க ப்ராப்பரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளோட ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும், முடி கொட்ட ஸ்டார்ட் ஆகும், நிறைய பேட் ஹேபிட்ஸ்குள்ள போவீங்க. பேட் ஹேபிட்ஸ்லாம் ஒருத்தவங்க பிடிச்சி பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா கிடையாது. ஒரு தடவை எனக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு 2021. ஓகே, ஸோ அப்போ நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் கார்லேருந்து இறங்கி அப்படி கட 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 நடந்து வந்தார். வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கடை தான், ஓகேவா. ஸோ அதனால வந்து தம்பி அந்த சிகரெட் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. நான் எடுத்து கொடுத்தேன். எத்தனை வருஷமா ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஒரு 5 years 6 years பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது எவ்வளோ நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டிடுங்க. அங்கே பாருங்க என்னோட ஒய்ஃப் அங்கே கார்ல இருக்காங்க, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு போறேன். நீங்க வந்து சினிமா டிவி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், பட் அவங்களுக்கு வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு பின்னாடி பெரிய கும்பலே இருக்கும், உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ அது புரியலை. பட் ஒன்ஸ் நான் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து 2 years முன்னாடி குவிட் பண்ணேன். 2024 2023 வந்து குவிட் பண்ணேன். ஸோ அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அவர் சொன்ன விஷயம் எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லி. ஸோ பாசிட்டிவான செல்ஃப் டாக் நமக்குள்ள வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான ஹேபிட்ஸ்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம். அதை பிடிச்சி பண்ணுவோம்லாம் கிடையாது, பிடிக்காம அந்த டைம்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரீசனுக்காகவே பண்ண ஆரம்பிப்போம். பிகாஸ் நம்மளோட பிரெயின் வந்து சேஞ்சுக்கு பழகுனது இல்லை, கம்ஃபர்ட்டுக்கு பழகுனது. ஸோ எது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கோ அதுக்கு தான் நீங்க அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தட் இஸ் வை இந்த சீப் ப்ளஷர்ஸ், ஈஸியான கிடைக்கிற டொப்பமைன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுது. ஸோ அப்போ பாசிட்டிவான செல்ஃப் டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்போ லெட்ஸே ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் உங்க மைண்டுக்குள்ள வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஏய் நீ வந்து ரொம்ப ஒர்ஸ்டா, நீ ஒரு அன்வர்த்திடா, உனக்கு எதுவுமே ஒர்த்தே ஆகாது அப்படின்னா ஜஸ்ட் உடனே அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. ஐ எம் ஒர்த்தி, ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் இது. ஸோ அதெல்லாம் உடனே உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணிடுமான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ணாது. பட் உங்களுக்குள்ள நீங்க எந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்க ரியாலிட்டியா மாறும். எனக்கு வந்து சேல்ஸே நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸே வரமாட்டாங்க, எனக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸை நான் எடுக்க மாட்டேன், என் சப்கான்சியஸ் அதுக்கேற்ற விஷயங்களை பண்ண விடாது. பட் ஒன்ஸ் நான் வந்து இல்லை ஐ கேன் டூ அப்படிங்கிற மென்டாலிட்டியில நான் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது என்னால் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியும். நிறைய பேர் வந்து
நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. ஓகே நெகட்டிவ், ஓகே அதுதானே இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்னு. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஜாபுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியை, பணத்துக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியை நீங்கள் உங்கள் மைண்டுக்கும் உங்களோட ஸ்கில்ஸுக்கும் உங்களோட நாலேஜுக்கும் நீங்கள் கொடுக்கறதே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் டாப்பாக போக முடியும் அந்த ஃபீல்டில். ஸோ உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ ஹாவ் அ பெஸ்ட் 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 ப்ராடக்ட். என்னோட 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேசிக் அண்ட் ஸோ அதில் ஒரு டூலும் இருக்கும், எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சைட்டியை. 99 rupees தான். ஜஸ்ட் கோ அண்ட் பை த 99 rupees. உங்களோட ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு 2 weeks ஓவர் கம் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியலன்னு சொல்லுங்கள். எவ்வளோ மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, எவ்வளோ வந்து டாக்டர்ஸை பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் கேஜேஸ் பாத், நாட் தேஸ் பாத். அவங்க பார்த்து உங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தேவை என்னோட பாத். அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சீரியஸாக. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஆன்சைட்டி இருந்த பர்சன் நான். எங்களோட ஃபேமிலியில எல்லாருக்குமே ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. பட் இன்னைக்கு ஐம் ஜஸ்ட் காமிங் மை நர்வஸ் சிஸ்டம். ஐ ஜஸ்ட் காம் மை செல்ஃப். நான் வந்து ஜிம் போனால் எல்லாரோடையும் சோஷியலாக என்னால் பழக முடியும். நான் வெளியே போனால் ஸ்டேஞ்சஸோட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். என்னால் அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்க முடியும். என்னோட ஆப்போசிட் செக்ஸோட என்னால் தைரியமாக பேச முடியும். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஐ எம் லிட்டில் ஃப்ளர்ட்டி பர்சன் டூ. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா நான் ஓவர் கம் பண்ண விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை தட், ரைட்? நெக்ஸ்ட் திங் விச் இஸ் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர்ஸ். என்னோட டார்க் ரூம்குள்ள, இந்த மாதிரி டார்க் ரூம்குள்ள உட்காந்துட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வெளியே எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்காது. எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்னோட ஃபியர்ஸை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. மற்றவங்களுக்கு மேபி இப்போ லெட்ஸ் எனக்கு ஒர்க் தான் முக்கியங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்றது பிரச்சனை இல்லை. பட் நம்மள மாதிரி ரொம்ப ஆன்சியஸா இருக்கிற பர்சனுக்கு வெளியே எக்ஸ்போஷர்ஸ் வந்து கம்பல்சரியா தேவை. முக்கியமா கிரீனி நேச்சர்ஸ். அதனாலதான் நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நான் வந்து அந்த கிரீனி நேச்சர்ல எடுப்பேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் கிரீனி நேச்சர்ஸ். எனக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொடுக்கும், என்னை காம் பண்ணும். இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். ஒன்ஸ் நீங்க நிறைய இந்த கிரீனி நேச்சரான விஷயங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகும். உங்களோட சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ், ஜஸ்ட் கோ அண்ட் கெட் அ லாங் எக்ஸ்போஷர்ஸ், குட் எக்ஸ்போஷர்ஸ். லெட்ஸ் சே வாக்ஸ் போங்க, நிறைய வாக்ஸ் போங்க. இப்போதைக்கு இந்த பாடி பில்டிங் இதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் மைண்ட்லேருந்து தூக்கி போடுங்க. இப்போதைக்கு நமக்கு தேவை இந்த விஷயத்த நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி நான் ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்ணலாம். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு மெயினான ப்ராப்ளமா இருக்கும். லெட்ஸ் இது திரும்பி கொண்டு போய் உங்களோட ஃபேமிலிலேயோ இல்லை உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்லயோ அதை நீங்க கண்டக்ட் பண்ணி போய் கொடுக்க போறீங்களா, இங்கேயே அதை நான் ஸ்டாப் பண்ண போறேங்கிற டிசிஷன் நீங்க எடுக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. யூசி இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 40லேருந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாருமே டிசிஷன் எடுக்க போறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தேவை ஒரு கியூட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஆறுதல், ஓ மை காட் அப்படின்னு. பட் எல்லாருமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஐ நோ யாராவது ஒருத்தர் 2 பேர் கம்பல்சரியா சேஞ்ச் ஆகணுங்கிற மென்டாலிட்டி உங்ககிட்ட இருக்கும். நீங்க தான் எனக்கு தேவை. பிகாஸ் நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, மற்றவங்க யாரும் கிடையாது. யார் வேணா வீடியோ பார்க்கலாம், பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வரும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஸோ ஐ நோ நான் நேராக பார்த்தோன்னே சொல்லிடுவோம், ஓகே யாரெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றத. You are the guy who are going to take a step. Okay, so just go and இந்த ஒரு 3 ஹேபிட்டையும், போரிங்கா இருக்கிற ஹேபிட்டையும் டெய்லி பண்ணுங்க. பரவாயில்ல, போரிங்கா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. குட் ஹேபிட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் அந்த ஒரு பிக்கப்புக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா அது உங்களால பண்ணாம இருக்க முடியாது. ஹேபிட்ஸ்னாலே அப்படிதான், குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் ரெண்டுமே அப்படிதான். பட் பேட் ஹேபிட்ஸ் ஈஸியான டோபமைன்ஸ் கொடுக்கறதுனால நீங்க சீக்கிரம் அதை பண்ணிடுவீங்க. இப்ப ஜிம்முக்கு என்னால போகாம இருக்கவே முடியாது. ரீசன் என்னன்னா நான் அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேன். தட்ஸ் ஆல் சிம்பிள். அந்த மாதிரிதான், ரைட்? ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் டூ திஸ். அண்ட் ஒன் திங் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க,
உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் இல்லை மற்ற தப்பான விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், அடுத்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இதே இடத்துல தான் இருக்க போகிறீங்க. இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது இன்னும் இதை விட இன்னும் டபுள் எக்ஸலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் த பிடிஎஃப், ஜஸ்ட் 99 rupees. அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. அதை 2 வீக்ஸ்க்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் இன் யோர் லைஃப். ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ரெண்டாவது, ஐ ஜஸ்ட் கிவிங் யூ 199 ஃபார் அ கன்சல்டேஷன், 1.5 hours. எப்படி நீங்கள் உங்கள் ஆப்போசிட் செக்ஸோட பேசலாம், எப்படி நீங்கள் சோஷியலைஸாக இருக்கலாம், எப்படி உங்களோட ஆன்சைட்டியை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன் அந்த 1 hour ஆஃப் செஷனில். ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஷெடியூலிங்கில் we are 1-on-1 கால் தான். ஓகே, குரூப் காலில் 1-on-1 கால், யூ கேன் கம் அண்ட் ஜாயின் த. ஸோ 2 விஷயம் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் யூட்டிலைஸ் தட். அது இல்லாமல் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா அது உங்களோட ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்படி பார்த்தாலுமே எனக்கு நீங்கள் இல்லைன்னா அடுத்த கஸ்டமர்ஸ் வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ, இஃப் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னா நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, பட் உங்களுக்கு நான் இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் யூ நீட் மை ஹெல்ப் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லைங்க, அதாவது உங்களோட விருப்பம். இதே மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அதே மாதிரி ஆன்சைட்டியோட இருக்க போறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். இல்லைன்னா வெளியே போயிட்டு 50,000 20,000 செலவு பண்ணுவீங்க. யூசி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 50,000 20,000 கொடுத்து செலவு பண்ணி, அதாவது டாக்டர்ல, அதாவது இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துல செலவு பண்ணி அவங்களால இம்ப்ரூவ் ஆகவே முடியல. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா, நீங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆன்சைட்டி அப்படிங்கிறது சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலியமா வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனா அது உங்களுக்கு வந்து தெரியல, அவ்வளவுதான், சிம்பிள். தட்ஸ் யுவர் விஷ், இட்ஸ் நாட் மைண்ட். ஓகே, ஃபைன், லெட்ஸ் கோ. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், திஸ் இஸ் கேஜே. அண்ட் இது வந்து ஒரு கல்ட். ஓகே, இது சும்மா நார்மல் யூடியூப் வீடியோலாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நிறைய வியூஸோ இல்லை எடிட்டிங்கோலாம் வச்சு நான் பண்ணிடுவேன். பட் எனக்கு தேவை ஒரு கல்ட் லைக் மெம்பர்ஸ், ஒரு சொன்னால் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு மெம்பர்ஸ். அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இஃப் யூ நீட் அ பிடிஎஃப், லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணி பை பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னாலும் அது ரொம்ப கம்மி ரேட்டு தான், அதுவுமே நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், அண்ட் ஐ வில் see you in this video.